ஏகபோக அரசல் கூட இருக்கும் சபையில இந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவுல. எவ்வளவு அற்புதமான வரி. மொத்தமா அதுல சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் ஜெயிக்க வந்திருக்கோம். அப்போ அவங்க வந்த பீரியட்ல அவ்வளவு பேர், அதாவது வெற்றியாளர்கள், சினிமால எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். இதுல ரொம்ப ரொம்ப ஜெயிச்சவங்க, கொஞ்சம் ஜெயிச்சவங்க, இப்படி ஒரு மிகைப்படுத்தி ஒரு வேறுபாடு அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு சவாலான காலம் தான். வலைத்தளங்கள் அப்ப இல்ல, வெறும் டிவி, தொலைக்காட்சி, வார இதழ்கள், மாத இதழ்கள், மாத இதழ், சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு தனியா ஒரு படம் கொடுத்து தன் வாழ்க்கையில வசந்தம் வரணும், அது புதுசா வரணும், அது அந்த புது வசந்தால எல்லாருக்கும் வாழ்க்கை புதுமையா இருக்கணும், குளுமையா இருக்கணும், இனிமையா இருக்கணும். அப்படி வந்த ஒரு குரூப் த கிரேட் டைரக்டர் விக்ரமன் சார். வணக்கம் சார். அவர் அழகா டைட்டில் போடும்போது ஒரு வரிகளை கிளைமேக்ஸ் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட்லயும் சொல்லுவாரு வணக்கத்தோட ஒரு விஷயமும். படம் முடியுது தன்னுடைய பேரை அவ்வளவு பிரசன்ட், ஒரு மனசுக்கு இதமா பிரசன்ட்லயே அப்படி கொடுப்பாரு. இயக்குனர் விக்ரமன் அவர்கள், அவருடைய முதல் படம் புது வசந்தம். இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். 1990 ஏப்ரல், தமிழ் புத்தாண்டு, 34 வருஷங்கள். இன்னும் அந்த படத்தோட காட்சிகள்லாம் நான் ஒரு ரசிகனா ஸ்கூல்ல முடிச்சு காலேஜுக்கு போற ஸ்டேஜ், அப்ப கல்லூரிக்கு போல அந்த ஸ்டேஜ் 1990ல அப்பதான் வெளியே வர, ஸ்கூல் விட்டு வெளியே வர மாதிரி. நான் இந்த படத்தை திருநெல்வேலியில பார்த்தேன், சென்னையில பார்க்கல. வேலூர்ல, வழக்கமா வேலூர் சென்னை தான் அதிகமா நான் பார்ப்பேன். ஆனா அந்த பீரியட்ல நான் திருநெல்வேலியில இருந்தேன். அப்படி ஒரு செலிப்ரேஷன் அந்த படத்துக்கு. அப்ப இன்னும் என் மனத்திரையில், என் கண்களில் காட்சிகளா அந்த படத்தை கொண்டாடினது அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்ப. வாரத்துல ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், அந்த மாதிரி திருநெல்வேலி இந்த படத்தை அடிக்கடி பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. படமும் இட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் போனாங்கன்னா கூட வரலாம் அப்படின்னு கொஞ்சம் எல்லாமே அமைஞ்சது ஆப்டா. அது வசந்தமா புதுசா அந்த மாதிரி படம். சூப்பர் டூப்பர் இட்டு. அந்த லைன் சொன்னது என்ன, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசை பாடல். இது முதல் லாபரம் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு டன் 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 டன். அழகா நான்லாம் அப்படி பாடிதான், அதெல்லாம் பாடாம நாள் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் லீவ்ல பாடியிருப்பேன், ஃபங்க்ஷன்ல பாடியிருப்பேன், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஜாலியா நமக்கு இருக்கலாம். அப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டி ஒரு சந்தோஷம் தான். அந்த ஒரு குரல், அந்த ஒரு சந்தோஷமா ஜாலியா பாடி மியூசிக்கோட சவுண்ட் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப, என்ன மாதிரி இல்ல, என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை சேர்ந்து என்ஜாய் பண்ண பாட்டுல அது ஒண்ணு. அப்படி அமைஞ்ச பாட்டு புது வசந்தம். அந்த பாட்டோட லைனும் இது முதலா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு அவ்வளவு சூப்பரா சென்டிமெண்டா கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துல எல்லா பாட்டும் இட்டு வாலிபர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு முத்துலிங்கம் அவர்கள், ஆயிரம் திருநாள். அந்த பாட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சஸ்பென்ஸா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டிங் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இன்னும் ஜாலியா ஒரு ஸ்டார்ட் ஆகும். ஒரு டூர் மாதிரி, ஒரு இடத்துக்கு இருக்கிற இடத்துல சின்ன டூர் மாதிரி போற மாதிரி, ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு போகும்போது அவ்வளவு சந்தோஷமா அந்த பாட்டு, அந்த லைன் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு லைனுமே ரேடியோல இன்னைக்குமே இந்த பாட்டு இட்டு, தொலைக்காட்சிகள் ஆசோஷியல் விரும்புறவங்க வலைதள தேடி பாக்குறாங்க. அப்படி சென்டிமெண்டா ஒரு பாசிட்டிவா நடக்கிற பாட்டு ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம், அருமையான பாட்டு. அப்படி அந்த முத்துலிங்கம் எழுந்து, மீதி பாட்டு எஸ் ஏ ராஜ்குமார் தான் எழுதினாரு. ஒரு படத்துல பாட்டு 2 வாட்டி வரும், அந்த சென்டிமெண்ட் இதுல இருக்கு. அந்த பாட்டு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. அந்த லைனு இது எஸ்பிபி சார் ஒரு பாடியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஜஸ்தாஸ் பாடியிருப்பாரு. அவர் பாடும்பொழுது இவங்க எல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வராங்க, அந்த ஒரு இசை, தங்களுக்கு தெரிஞ்ச இசை கச்சேரி, இசை திறமையை வச்சு ஒரு ஒரு கலை. அது தவறாக சொல்லுவாங்க சில பேர், அப்படிலாம் கிடையாது. வித்த காட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. தங்க திறமையை வச்சு ஒரு கேக்குறாங்க, இப்படி ஒரு எங்களுக்கு திறமை இருக்கு, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் போது அவங்க கொடுக்குற கிஃப்ட பரிசை ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்துற மாதிரி அதுல இந்த பாட்டு வரும். அதுலயும் ஒவ்வொரு லைனும் சோகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், அவங்க தன்னம்பிக்கை இருக்கும். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ், பாலு, மனோகர், மைக்கேல், ராஜா. ஆனந்த் பாபு சார் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அவருக்கு பொறுத்தவரை ரீஎன்ட்ரி மாதிரி தான். அந்த சின்ன கேப்ல ஒரு மியூசிக் ஃபாஸ்ட் பீட் வரும், அதுல தன்னுடைய கால் ஸ்டெப்ல வழக்கமா நாகேஷ் சார் பண்ணிருப்பாரு இல்லையா, அப்போ ரெஜென்ட் அவர் மாதிரி ஒரு ஸ்டெப்பும் இவருக்கு தனி ஸ்டைல பண்ணி டான்ஸ் கிளாப்ஸ் தியேட்டர்ல அப்படி ஹிட்டான சாங் இவருக்கு இருக்கு. அப்படி இந்த பாட்டுக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடுவார் அவரு இதுல நடிச்சு பிரமாதம். ராஜா சார் கடவுர கவிதைகள், அவருடைய சிறந்த கேரக்டர். முக்கியமா சார்லி அவர்கள் நகைச்சுவை கேரக்டர், அதான் குணம் கேரக்டர் ரோல் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணில் தண்ணி வரும். அவர் சென்டிமெண்டாவும் யதார்த்தமாவும் ஏமாலியாவும் அவ்வளவு சிறப்பா பண்ணிருப்பாரு. முக்கியமா ஒரு செய்யற ஒரு சீனு இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஞாபகம் இருக்கும், நினைச்சு பாத்துக்கோங்க. கே லா ரி கேலரி, கௌரின்ற பேரு அவ்வளவு அழகா சொல்லுவாரு. யதார்த்தமா தவறு எப்படி சொல்றான்னு பாருங்க. அதுக்கும் தியேட்டர்ல கிளாப்ஸ். அப்படி ஒரு கேரக்டர் சார்லி சார் பண்ணிருப்பாரு. பாலு கதை நாயகன் முரளி சார் அவரு. வழக்கமா முரளி சார்னாவே லவ் சொல்ல மாட்டாரு, ஏதோ ஒரு ஃபீலிங் ஆக்ஷன். இந்த படத்துல ஒரு லவ் எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப். 4 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 4 பேரோட ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு கூட லைஃப் எப்படி, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இந்த தூய்மையானது, நட்பு சுயநலம் இல்லாது, நட்போட பெருமை என்ன, அப்படி புதுசா சேர்ந்த விஷயம். இது இல்ல நடக்க முடியுமாலாம் நிறைய பேர் இந்த வார கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஓகே, தப்பு ஒண்ணு இல்ல, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இதே மீறி ஒரு நட்பு இது அப்படின்னு ஒரு புனிதமா சொல்லப்பட்ட படம் புது வசந்தம். இப்ப கதைக்கு வருவோம்.
இவங்க 4 பேர் சென்னையில தனக்கு தெரிஞ்ச இசை திறமை வச்சு மேல முன்னேறணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துருவாங்க. அதே காலகட்டத்துல ஒரு மலை பிரதேசத்துல ஒரு ஒரு பொண்ணு, வயசதியான வீட்டு பொண்ணு, ஆர்பி விஸ்வம் அவர் வில்லனா நடிச்சிருப்பார். அந்த ரிலேஷன் அப்படி வந்துட்டு சொத்துக்காக என்ன வேணா பண்ணாட ஒரு தவறு நடக்கும். அங்கிருந்து தப்பிச்சுட்டு வர கேரக்டர் தான் சித்தாரா. சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த வார்த்தை சூப்பரா தான் வருது. வேற இருக்கு படம் டைட்டில் புளியும் போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அதுக்காக சொல்லலாம் வச்சுக்கலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மோகன், சூப்பர் குட் மோகன், இவங்க 2 பேரும் பிரசன்ட் பண்ண படம் புது வசந்தம். இப்படிப்பட்ட படத்துல அந்த கதையில வந்து தப்பிச்சுட்டு வரும்போது தன் லவ்வரை நோக்கி, காதலன் சுரேஷ் கெஸ்ட் ரோல் தான் பண்ணிருப்பாரு, சூப்பரா அவரும் சிறப்பா நடிச்சிருப்பாரு. இவங்க தேடி வரும்போது அங்க ஒரு பிரச்சனை, அதை காதலனோட வெளிநாடு போற சிச்சுவேஷன், கதைக்கு நடக்க வேண்டிய கட்டாயம் வந்தவொடனே இவங்களை அடைக்கலம் தேடி ஒரு இடத்துக்கு வருவாங்க. அப்பதான் இவங்க வீட்டுல தங்குற மாதிரி இவங்களுக்கு முதல்ல பயம் வரும், தங்களோட ஒரு பொண்ணா. ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, டைரக்டர் திறமை சூப்பரா பண்ணிருப்பாரு, சிறப்பா பண்ணிருப்பாரு, மாற்றுத்திறனாளியா காமிச்சிருப்பாரு, வாய் பேச முடியாத மாதிரி. அதை அப்படியே பயன்படுத்திப்பாங்க அந்த கேரக்டர். நமக்கு பார்க்கும்போது அதுதான் ஒரு சினிமால வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு விஷயம் தெரியாது. அந்த சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஓகே நல்ல மனசு, கதை நாயகன் நல்ல மனசு தானே, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்ல எண்ணங்கள், பரவாயில்ல நம்ம கூட இருட்டனால ஒரு ஆத்மார்த்தமா ஒரு உண்மையா ஒரு தூய்மையா எந்த தப்பான எண்ணம் இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா நடக்கும்போது அவங்க இவங்களுக்கு செய்யற விஷயங்கள், தனக்கு வந்து யாரையும் நம்பி யாரையும் தெரியாம நகரத்துக்கு வந்து அவஸ்தப்பட்ட ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பும் கொடுத்து ஹெல்ப்பும் பண்ணி தன்னுடைய காதலை சேர்த்து வைக்க முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு, அந்த ஒரு சங்கிலி, நட்பு சங்கிலி தான் அவங்க இந்த படம் சக்சஸ் ஆனது காரணம். ஏன்னா கதையில ஒரு அழுத்தம் இருக்கணும் இல்லையா, அப்படி பண்ணும்போது கடையில அவங்கள பேச தெரியாது, இவங்கள பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயமும் திடீர்னு நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு காய்கறிக்கெல்லாம் பேரம் பேசுற சீன் வரும். நம்ம கௌரி கூட நல்லா பேசுறாடான்னு, நம்ம கௌரி பேசுறாளா, அந்த ஷாக் அங்க போயிட்டு பேக் அந்த கண்டினியூட்டி முடியும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் செம திட்டுவாங்க, போதும்பா நிறுத்துங்கப்பா, ஸ்டைலா உரிமையா பேசி அவர் சொன்ன உடனே நல்லா இருக்கும். அப்ப அவங்க இந்த பாட்டு குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க பாட்டு எழுதி கொடுக்குற மாதிரி அதுவும் நல்லா இருக்கும், வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். எல்லாமே இப்படி ஒவ்வொரு சீனும் தியேட்டர்ல எல்லாம் இப்ப மெர்சல்ன்ற வார்த்தை சொல்லுவோம்ல, அப்பவே நாங்கெல்லாம் மெர்சலான படம் தான். அந்த ஒரு சீன்ல ஒரு யதார்த்தமான சீன்ல இவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமா, சான்ஸே இல்ல. இப்படிதான் நாங்கெல்லாம் பாராட்டி படத்தை வந்து நாங்க ஒரு மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸ், படத்துக்கு ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் வேணும், அப்படிதான் வந்து படத்தை வந்து சக்சஸ் பண்ணோம். இதுக்குள்ள ஒரு லவ் மேட்டருக்கு ஒரு கான்டெஸ்ட் வரும். விஜயகுமார் மஞ்சுளா அவர்கள் தம்பதி சினிமால அவங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் படத்துல தோன்றி ஒரு தங்களுடைய பங்கு சிறப்பா பண்ணிருப்பாங்க. அந்த சீனும் படத்துல இட்டு ஒரு மோதிரம் அவங்களுக்குள்ள ஒரு அடையாளம் வரும். அது ஒரு சீன் கரெக்டா கிளைமேக்ஸ்ல வரும், நான் உனக்கு சென்டிமெண்டா பரிசு கிடைச்ச அந்த மோதிரமே உன் கையில காணும், நீ லவ் கூட மதிக்கலன்ற மாதிரி. அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், தனது அனைத்து படங்களிலும் மிக சிறப்பாக வழங்கி நடிப்பும் சரி, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் தான், ஆனா நடிச்சிருப்பார் ஒரு சீன் அவர் படத்துல. அப்படி நம்மை மகிழ்வித்த தயாரிப்பாளர், இயக்குனர் பிளஸ் பெஸ்ட் தயாரிப்பாளர், நல்ல மனிதர், உழைப்பாளி, கடின உழைப்பாளி, உழைப்பு தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் அப்புறம். வேலைன்னு போயிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் சொல்ல தகவல் கேள்விப்பட்ட விஷயம் அதுவே சொல்றேன். திரு KS ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்துல சிறந்த இப்ப கேமியோன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப அவர் அதை பண்ணிட்டாரு. எல்லாருமே ஒரு அசிஸ்டன்ட் அசோசியேட் ஒரு சீன்ல நடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, நடிக்கலாம் சொல்லலாம். அதுல இவர் நடிச்ச காட்சி வந்து கிளைமேக்ஸ்ல மனசுல பதியும். ஒரு செக்யூரிட்டியா ஒரு வீட்டு காவல் நிலையம் வந்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ள போக தடுக்கிற மாதிரி சீன் சூப்பரா இருக்கும். அதுல பதிவானவர் இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்கள். அவருக்கும் ரொம்ப ரொம்ப அவரும் இந்த படத்துல வந்தது, அதாவது அமைஞ்சது ஒரு சந்தோஷம், புது வசந்தம் சொல்லுவோம் இல்லையா, புதுசா லைஃப் வசந்தம் அமைஞ்சது. அவர் நிறைய சொல்லியிருக்காரு இந்த படத்தை பத்தி. நான் ஒரு ரசிகனா சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் அவர் இந்த மாதிரி அந்த ரோல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஏன்னா ரவிக்குமார் சார் வந்து அப்புறம் தான் அவர் படத்துல நடிக்க தெரியும். ஆனா அதுக்கு முன்னே இந்த படத்துல நடிச்சான்னு சொன்ன விஷயம் மீடியா தான். அப்புறம் தான் அதை தேடி பிடிச்ச அந்த சீனை பார்த்து அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து போட்டாங்க எல்லாருமே. இந்த சீன்ல சார் தான் நடிச்சிருக்காரு, சூப்பராச்சு, வித்தியாசமா இருக்கு அந்த சீன், அவருடைய லுக்கு, அவர் அந்த நடிப்பு. ஏன்னா டைரக்ஷன் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் அது சிறப்பா பண்ணணும் இல்லையா, அப்படி ஒரு அமைஞ்ச படம் ரவிக்குமார் சாருக்கு. அதுவும் புது வசந்தம் தான். இப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் எல்லாமே ஓகே, ஆனா என்னதான் இருந்தாலும் காதலனுக்கு காதல் மேல ஒரு சந்தேகம் வந்துடும். அவன் கேட்கிற கேள்வி அவ்வளவு டேஞ்சரா இருக்கும். அதுவும் ஒரு சஸ்பென்ஸா கொடுத்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல் போறோம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்அப் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அந்த விஷயம். அதுலதான் அவங்க வந்து உடஞ்சு போவாங்க. இப்படி பண்ணிட்டு என் மேல நம்பிக்கை, உனக்கு நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நான் எப்படி வாழ முடியும், அடுத்த ஒரு முடிவு எடுப்பாங்க. அது கிளைமேக்ஸ். அதுக்குள்ள இவங்க தன்னுடைய இந்த ஒரு பொண்ணுக்காக செய்யற விஷயங்கள், இவன் நல்லா இருக்குன்னு சொல்லி செய்யற விஷயங்கள். அப்போ ஒரு பாட்டு வரும், மாப்பிள்ள சம்மதிச்சார் சொன்னவனே ஒரு பாட்டு வாலி சார் எழுதியிருப்பாரு, கௌரிக்கு திருமண நிச்சயமாச்சு. அந்த லைன் ஆரம்பிச்சு எஸ்பிபி சார் அவ்வளவு கொஞ்சி அப்படியே ஜாலியா டான்ஸ், ஆனந்த் பாபு சார் இவங்க எல்லாருமே தனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த பாட்டும் படத்துல இட்டு. ஏன்னா ஒரு படத்துல வந்து ஒரு கதாநாயகி பேரோ ஒருத்தர் பேரை சொல்லி கல்யாணம் சொல்ல பாட்டு என்னைக்குமே தமிழ் சினிமால இட்டு. அப்படி அமைஞ்ச பாட்டு தான் கௌரிக்கு திருமண நிச்சயமாச்சு. அந்த ஆரம்பிச்சு லைன் பாட்டு ஃபுல்லா அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும். அதுவும் சூப்பர் ஹிட்.
முதலா வரும் பாட்டு. அப்புறம் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? இந்த பாட்டுக்கு அவங்க லைன் எழுதி குடுத்துட்டு, இந்த பாட்டு தான் நான் முதல்ல பாடணும் எல்லாம் அமைஞ்ச சொன்ன உடனே கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நடக்கும். ஒரு போட்டி, வழக்கமான சினிமால ஒரு போட்டி வரும், அதை ஜெயிக்கணும் இல்லையா? ஆனா இவங்களால பாட முடியாது. ஏன்னு கேட்டா, அவ இல்லாம என்னால பாட முடியல. அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. ஆடியன்ஸ் கத்துவாங்க, கொடுக்குற சான்ஸை வேஸ்ட் பண்றீங்களா, இப்படி எல்லாம் பண்றீங்களா, அந்த அந்த இசைக்குழுல அவங்களுக்கு அனுமதி கொடுத்தவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப வரும் பாருங்க வாய்ஸ், லேடிஸ் வாய்ஸ், சுசீலாமா பாடியிருப்பாங்க. கிளாப்ஸுக்கு பிரேக்கே இல்ல, நான் ஸ்டாப் பிரேக் தான். அதாவது நான் ஸ்டாப் கொண்டாட்டம் எனக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து கிளாப்ஸ். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டும் இவங்க ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. அப்படி தூள் கலப்பி எஸ்பி சார் உடனே தன்னை அந்த லைன் அடுத்து எடுத்து அழகா மியூசிக் போட்டு அங்கேயே டான்ஸ் தான். அதாவது மேடையில சின்னதா பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு பாட்டுல தெரிஞ்சிடும் சக்சஸ், எல்லாமே சென்டிமெண்ட் அமைஞ்சு போச்சு. இன்னொன்னு எல்லாரும் சந்தோஷம். முடிஞ்ச உடனே ஏன் வெளியே வந்த, ஏன் விட்டுட்டு வந்து கேட்கும்போது அவங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டல் மேட்டர் ஒன்று சொன்னேன் இல்லையா, என் மேல சந்தேகம் உனக்கு, அவங்ககிட்ட நான் எப்படி வாழ முடியும், அதை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிரேட், அவங்க கிட்ட வந்துட்டவொடனே படம் முடியும். அப்படி முடியும் போது அழகா மியூசிக் ட்ரிப் காட்டுவாங்க. அப்பதான் இவங்க பாடுவாங்க அந்த லேடிஸ் வாய்ஸ்ல, இது முதல்ல அவர் பாட்டு, அந்த பாட்டை லேடிஸ் வாய்ஸ்ல ரெக்கார்டிங் பண்ற மாதிரி முடியும். படம் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தும். மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு கற்பனை கதை. நம்ம ஒரு சினிமா பார்த்து உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபீல் பண்ணி ஒருத்தர் இப்படி நடக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் ஆசைப்படுற கேரக்டர் யதார்த்தமா, அதுதான் டைரக்டரோட சக்சஸ். இப்ப எல்லாருக்கும் லைஃப் கிடைச்சிச்சு அப்படின்னு உண்மையாவே இந்த படத்துல நிறைய பேருக்கு லைஃப் கிடைச்சது. சில பேர்ல சூப்பர் குட்ன்ற பேர் சேர்ந்து இருக்கும். அதுவும் இந்த படத்துல ஒரு சக்சஸ் தான். எல்லாமே அமைஞ்சு சிறப்பா நடந்த படம், அமைஞ்ச படம் சூப்பர் குட் பிலிம்ஸ் புது வசந்தம். ஒரு பாட்டு நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும், அதே நேரத்துல ஜாலியாவும் இருக்கணும். அப்படி அமைஞ்ச பாட்டு நம்ம படத்து புது வசத்துல இருக்கு. நான்லாம் என்னை பத்தி சொல்றேன், ஏன்னா நான் சந்தோஷப்பட்டு சொன்ன ரசிகனா சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிருக்கேன். என் கூட நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். திருமண விழாக்களோட நிறைய பேர் இதை போட்டோம்னா அது தெரியாது, முதல்ல போட்டவருக்கு அப்படியா இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த பாட்டுன்னு சந்தோஷப்பட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க கச்சேரியில. அந்த பாட்டு தான் ஆரம்பமே ஒரு சக்சஸ். போடு தாளம் போடு நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது, அந்த பக்கம் படிக்கும் அந்த காத்து நம்ம பக்கம் திசை வரணும், காத்து உன் பக்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் உனக்கு எல்லாமே வெட்டிட்டானே, அந்த லைன்லாம் அழகா அற்புதமா அமைஞ்சு ஒரு மெட்டு, அதாவது இந்த ஒரு டியூன் என்னன்னா நம்ம ஆடுற மாதிரி பாடுற மாதிரி ஈஸியா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 2 வாட்டி கேட்டீங்கன்னா பாட்டு மனசுல உட்காந்துருக்கோம். அப்படி அமைஞ்ச பாட்டு இந்த படத்துல போடு தாளம் போடு நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. ஒவ்வொரு லைனும் நீங்க கவனிங்க, டைம் இருந்தா கவனிங்க. கவனிச்சவங்களுக்கு சந்தோஷம், தெரிஞ்சவங்களுக்கு பாராட்டுகள். ஒவ்வொரு லைனுமே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. விக்ரமன் சார் தன்னுடைய படங்கள் எப்பவுமே நான் இப்படிதான், ஒரு படமா இருக்காது, ஒரு பாடமா இருக்கும். அந்த பாடமும் ரொம்ப போர் அடிக்காது. சொல்றாங்க மொக்கத்தனம் பிளேடு போடுறோம் அப்படிலாம் கிடையாது. பிளேடு வார்த்தை அப்பயே சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் தன்னுடைய படங்களை எதுவுமே சரியாம கதையோடு ஒன்றி திரைக்கதை சிறப்பா அமைச்சு வசனங்கள் சுருக்கமா கொடுத்தாலும் நச்சுன்னு குத்தி சில இடத்துல பாராட்டப்பட்டு உள்ளுக்குள்ள வாங்கி அதை ஃபாலோ பண்றது சினிமான்னா ஒரு சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல அவர் லெசன் கொடுப்பாரு. அப்படி எல்லா படங்களையும் ஒரு தன்னம்பிக்கை, நீ கஷ்டப்படுற, நீ உழைச்சினா உன் உழைப்புல உன்னுடைய முயற்சியில நம்பிக்கை வச்சா உனக்கு வெற்றி. புது வருஷத்துல நீங்க இப்போ படம் ஒண்ணு பாருங்க, அவர் பண்ணது எல்லாமே அந்த கதையில அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நம்பிக்கை கஷ்டப்பட்டு மேல வர சக்சஸ் தான் கிளைமேக்ஸ்ல. அப்படிதான் காமிச்சிருப்பாரு. சுருக்கமா சிறப்பா. ஒரு பாட்டுல பெரிய ஆளாயிரம் சொல்லுவாங்க, ஆனா அதுவும் உண்மை. ஒரு சினிமால அப்படிதான் பண்ண முடியும். அது ஒரு ஃபார்முலா. நிஜத்துல நீ கஷ்டப்படு, ஒரு மாசம் 6 மாசம், உன்னுடைய டைம், உன்னுடைய இலக்கு, அது உன்னுடைய வேகம். அப்படிதான் அமைஞ்ச பாட்டு இது. அந்த பாட்டுக்குள்ள அவங்க சென்டிமெண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு சிறப்பா அமைஞ்ச பாட்டு. அப்புறம் லைஃப் பாய் விளம்பரத்தை நம்ம எப்படி எல்லாம் கேட்டிருப்போம், ஆரோக்கிய வாழ்வுக்கு வரும். இந்த படத்துல அதை ஒரு சீனா சூப்பரா பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா வாய்ப்பு கிடைச்சிச்சு, அப்படியா எல்லாம் பாட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சீன் போகும். முடிஞ்ச உடனே என்ன பாட்டு பண்ணீங்க சொல்லுங்க, ரொம்ப ஆவலா இருக்காப்பா அப்படின்னு கௌரி கேரக்டர் தன் தோழி இவங்களுக்காக காத்திருந்து கேட்கும் போது கரெக்டா அந்த விளம்பரம் வரும். அந்த கோரஸ் பண்ற மாதிரி ஒரு சீன், கண்ணுல அப்படியே கலங்கும். உடனே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கவலைப்படாத, இது ஒரு அனுபவம் தான், அடுத்து உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். அந்த சீன் எப்படின்னா அடுத்து இவங்களுக்கு அவங்க சான்ஸ் கேட்கறது, இவங்க சான்ஸ் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்றது, இப்படி எல்லாம் போட்டி போட்டு தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு, அதாவது அந்த இடத்துல தற்காலிகமா அவங்க சந்தோஷமா இவங்க 4 பேரு இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்ட்டு அவங்களுக்கு பண்ற விஷயங்கள். முக்கியமா படத்துல ஒரு எதுக்காக அவங்க ஊர் விட்டு வந்தாங்களோ அந்த விஷயத்த அழகா உள்ள கோத்து டைரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த வில்லத்தம் பண்ண சொன்ன இல்லையா, ஆர்பி விஸ்வம் அவர்கள் வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அவர் நடிச்ச எல்லா படங்களிலுமே தன்னுடைய கேரக்டர்ஸ் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஒரு முத்திரை பதிச்சு போவாரு. அப்படிதான் அவர் கேரக்டர். அந்த கோடீஸ்வரா ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ற மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் நடக்கும், ஆனா ஒரு கவுண்ட், நீ இப்படி தப்புன்றியா, நான் ஒரு தப்பு பண்றேன், அதான் இறைவன் கடவுள் இருக்கான்ற காமிங் மாதிரி. அதுலயும் விக்ரமன் சார் தன்னுடைய முத்திரைய, தன்னுடைய அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை, தப்பு செய்யாத தண்டனை உங்களுக்கு மனுஷன் கொடுக்கலாம், கடவுள் கொடுப்பான் அப்படின்னு ஒரு லெசனை கொடுத்திருப்பாரு. அதுக்கு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கதாபாத்திரம் இப்படி அமைஞ்ச படம் தான் புது வசந்தம்.
ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்டு புதுசா வந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இப்ப சொல்றாங்க கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு தோழி, நட்பு தோழமையா அணைஞ்சு பியூரா தூய்மையா எந்த கள்ளம் கபடம் இல்லாம நேர்மையா அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்படி அவங்க இவங்களுக்காக என்ன பண்றாங்க? இப்படி இவங்களுக்குள்ள நடந்த விஷயம் தான் ஒரு கற்பனை கதை புது வசந்தம். நிறைய பேருக்கு வசந்தம் கொடுத்த படம் புது வசந்தம்.